அனைவருக்கும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே அன்பும் சமாதானம் உண்டாவதாக. இந்த தெரிந்து கொள்ளப்பட்ட நிகழ்ச்சி மூலமாக உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி. இன்று கூட நாம் தெரிந்து கொள்ள பாடம் என்னென்னா, தீர்ப்பு அளிப்பது. நீங்கள் மத்தேயு புஸ்தகத்தில் 7வது அதிகாரம் 1-5 வசனங்கள் படிச்சிங்கன்னா தெரியும். தீர்ப்பு அளிக்கிறது. யாரும் குற்றவாளின்னு தீர்ப்பு அளிக்காதீங்க. அப்போ தான் நீங்கள் குற்றவாளின்னு உங்கள் மேலே தீர்ப்பு வராது. அது போட்டிருக்கோம், உங்கள் கண்ணில் மரக்கட்டையை வச்சுக்கிட்டு உங்கள் சகோதரிகளுக்கு திரும்ப ஏன் பார்க்குறீங்க? உங்கள் கண்ணில் பெரிய மரக்கட்டை இருக்கு, ஃபஸ்ட்டு அதை எடுங்க அப்படின்னு ஏசப்பா சொல்லுவார். அப்போ பாருங்கள், நம்ம எவ்வளோ பெரிய பாவின்னு நம்மளுக்கு தெரியும். நம்ம பாவமே நம்மளால் தாங்க முடியாது. அந்த அளவுக்கு நம்ம பெரிய பாவியாக இருப்போம். நம்ம அடுத்தவங்கள இவன் அப்படி இப்படி, இந்த சகோதரிகள் இப்படி, இந்த சகோதரர்கள் அப்படி அப்படின்னு சொல்லிட்டு அடுத்தவங்கள குறை சொல்லின்னு நாம் என்னவோ ரொம்ப நல்லவங்க மாதிரி அவங்களுக்கு தீர்ப்பு சொல்லின்னு இருப்போம். ஆண்டவர் சொல்கிறார் பாருங்க, பிறருக்கு நீ தீர்ப்பு அளிக்காதன்றது. அப்போது நம்ம என்ன பண்ணணும்? ஃபஸ்ட்டு நம்ம பரிசுத்தத்தை நாடணும். மற்றவங்ககிட்ட சொல்கிறதுனா கூட அது ஒரு அன்பாக, இப்படி இருந்தால் நல்லா இருக்கும், இப்படி இருக்குது, இப்படி இருந்தால் நல்லா இருக்கும் அப்படின்னு ஒரு அன்பாக பொறுமையாக சொல்லணுமே தவிர, நீ இப்படி நீலாம் நல்லா இருக்க மாட்ட, நீ அப்படி பண்ணுற இப்படி பண்ணுற, இதெல்லாம் கடவுளுக்கு பிடிக்காது அப்படின்னு சொல்லுவோம். ஆனால் நம்ம யாருன்னு நம்மளுக்கு தெரியும்ல. இப்போ நான் எவ்வளோ பெரிய பாவின்னு எனக்கு தெரியும், நீங்கள் எவ்வளோ பெரிய பாவின்னு உங்களுக்கு தெரியும். அது ஆண்டவர் எத்தனையோ மறைவான பாவங்களில் நம்ம செஞ்சுருப்போம். அதெல்லாம் ஆண்டவர் மன்னிச்சதால் தான் இன்றைக்கி நம்ம இருக்கிறோம். ஆனால் நம்ம அடுத்தவங்கள சின்ன விஷயங்களில் ஒரு தப்பு பண்ணால் கூட நம்ம அதை பெருசாக இது பண்ணி 10 பேர்கிட்ட சொல்லி அவங்கள அவமானப்படுத்தி அவங்கள தலைகுனியாக வைக்கிறோம். ஆனால் நம்ம என்னவோ நல்ல மாதிரி நெஞ்ச நிமித்தி நடந்துன்னு இருக்கிறோம். ஆண்டவருக்கு இது பிடிக்கலைங்க. ஆண்டவர் சொல்கிறாரு, யாருக்கும் நீ தீர்ப்பு அளிக்காத, உன் கண்ணில் இருக்கிற மரக்கட்டையை ஃபஸ்ட்டு எடு. ஏன்னா நம்ம மேலே அவ்வளோ பாவம் இருக்குதுன்னு சொல்கிறாரு. அதனால் நம்மளுக்கு தீர்ப்பு அளிக்க அதிகாரம் இல்லைன்றாரு. ஆண்டவர் சொல்கிறாரு இல்லையா, நீ சும்மா இரு, உனக்காக நான் யுத்தம் செய்வேன். உன்னை யாராவது எதாவது சொல்லிட்டாங்களா, நீ சும்மா இரு, என்கிட்ட விட்டுடு, நான் பார்த்துக்கிறேன். நீ அதுக்காக போய் சண்டை போடாத, நான் பார்த்துக்கிறேன். நீ சண்டை போட்டேன்னா நான் வர முடியாதுன்றார். அப்படி இருக்கும்போது நம்ம போய் அடுத்தவங்கள தீர்ப்பு சொல்கிறது நியாயம் இல்லை அப்படின்னு சொல்கிறாரு. நீங்கள் அது மத்தேயு 7வது அதிகாரம் 1-5 வசனங்கள் படித்து பார்த்தீங்கன்னா தெரியும். அதனால் நம்ம யாரையும் தீர்ப்பிட வேணாங்க. நம்ம தீர்ப்பிடுறதுனால இப்போ ஒரு குடும்பம் எடுத்துக்கலாம், சகோதரிகள் கூட அவங்க நல்லவங்க, இவங்க கெட்டவங்க, நான் நல்லவ அப்படின்ட்டு நம்மளை மெச்சிக்கிறோம். அது தப்புங்க. அது அவங்க தப்பு பண்ணாங்களா, தப்பை எடுத்து சொல்லலாம், அவ்வளோதான். அதுக்கப்புறம் நம்ம சும்மா அவங்க குற்றவாளியை அப்படி இப்படின்னு மற்றவங்ககிட்ட யாருக்கிட்ட சொல்லி இது பண்ணக்கூடாது. ஏன்னா நம்ம மேலே இருக்க குற்றம் நிறையா நம்மளுக்கு தெரியாது, மற்றவங்களுக்கு தான் தெரியும். ஏன்னா நம்ம பார்க்கும்போது நம்ம நல்ல மாதிரி தான் இருக்கும். ஆனால் மற்றவங்க கண்ணுக்கு தான் நம்ம குற்றவாளின்னு தெரியும். இப்போ சொல்லுவாங்களே, இக்கரைக்கு அக்கறை பச்சைன்னு சொல்லுவாங்க. அதாவது இங்கேருந்து பார்க்கும்போது தூரமாக இருக்கிறது புல் நிறையா இருக்கிற மாதிரி தெரியும், கிட்ட போனால் காஞ்ச தரமாக தான் இருக்கும். அங்கேருந்து இங்கே பார்த்தா இங்கே புல் நிறையா இருக்கிற மாதிரி இருக்கும், நல்ல பசுமையாக இருக்கிற மாதிரி இருக்கும். ஆனால் கிட்ட பார்த்தா அப்படி இருக்காது, கொஞ்சம் கேப் விட்டு தான் இருக்கும். அந்த மாதிரி இக்கரைக்கு அக்கறை பச்சைன்ற மாதிரி நம்மளை ஃபஸ்ட்டு திருத்திக்கலாம். நாம் திருந்திட்டு மற்றவங்கள சொல்லாமா சொல்லக்கூடாதான்ட்டு அதுக்கப்புறம் யோசிக்கலாம். அப்படியே நீங்கள் எதாவது சொல்லதாக இருந்தாலும் ரொம்ப அன்போட தயவோட சொல்லுங்கள். அவங்க ஏற்றுக்கிறாங்களோ ஏற்றுக்கலையோ, அவங்க ஏற்றுக்குனாங்கன்னா சந்தோஷம், ஏற்றுக்கலைன்னா விட்டுடுங்க, கர்த்தர் பார்த்துக்குவார்.
உங்களுக்கே தெரியும். அவங்கவங்க செய்கிறதுக்கு பலன் அவங்கவுங்களுக்கு கண்டிப்பாக வரும். அதை அனுபவிக்காமல் போகமாட்டாங்க. அவங்க என்ன செஞ்சாலும் சரி, அவங்கவுங்க செய்கிற பாவத்துக்கு அவங்கவுங்களுக்கு பலன் வரும். இது நானும் அனுபவிச்சிருக்கிறேங்க. நீங்களும் நிறைய விஷயங்களில் அனுபவிச்சிருப்பீங்க. முக்கியமாக கிறிஸ்தவர்கள் இதை நம்ம ஃபாலோ பண்ணணும். ஆண்டவர் பார்த்தீங்களா, யாரையாவது குற்றம் சொன்னாரா பார்த்தீங்களா? அவர் எவ்வளோ அடிக்கப்பட்டார், நொறுக்கப்பட்டார், சாட்டையால் அடிக்கப்பட்டார். அவருக்கும் அந்த பிரச்சனைக்கும் சம்மந்தமே கிடையாது. அவர் தேவாதி தேவன் அல்ல, அவர் ராஜாதி ராஜன். ஆனால் அவர் எப்படி இருந்தார்? ஒரு அடிமையை போல அடி வாங்கினார். அவர் கன்னத்தில் அரைஞ்சாங்க. நான் என்ன தப்பு பண்ணேன், என்னை அடித்தேன்னு கேட்குறாரு. அவர் நினச்சிருந்தா அந்த அந்த இனத்தையே அழிச்சிருக்கலாம். அவர் ஒரு வார்த்தை சொல்லியிருந்தார். நீங்கள் கூட இந்த கெத்செமனே தோட்டத்தில் அவரை பிடிக்க வரும்போது யாரை தேடுறீங்கன்னு கேட்பார். நாசரேத்து இயேசு நான் தான் அப்படின்னு சொல்லும்போது எல்லாம் தூக்கிட்டு போய் விழுவாங்க. அந்த வார்த்தையுடைய வல்லம் எப்படி இருக்குது பார்த்தீங்களா? அப்பேற்பட்ட பவர்ஃபுல்லான ஆண்டவர் தன்னையே ஒரு ஆட்டுக்குட்டி எப்படி அந்த வெட்ட போகிறவன்கிட்ட நம்பி போதோ அந்த மாதிரி தன்னையே அவர் கையளித்தார். அப்பேற்பட்ட தேவன் நம்ம கும்பிடுறோம். அதனால் நம்ம மற்றவங்களை யாரும் குற்றம் சொல்லாமல் நாம் எப்படி இருக்கிறோம், நாம் செய்கிற பாவம் இருந்தால் அதில் அகற்றிடலாம். மற்றவங்க நம்மளை பழி சொன்னாங்களா, அப்போ இது அவங்க பிடிக்கல, நம்ம அந்த பாவத்துலேருந்து வெளியே வந்துடலாம் அப்படின்னு நம்மளை கரெக்ட் பண்ணிக்கிட்டு நம்மக்கிட்ட இருக்கிற மரக்கட்டையை எடுக்க முயற்சி பண்ணுவோம். அடுத்தவங்களை குற்றவாளின்னு சொல்ல வேண்டாங்க, அது பாவம். அது ஆண்டவரே சொல்கிறாரு, யாரையும் குற்றவாளின்னு சொல்லாதீங்க. அவங்க அப்படி சொல்கிறதா இருந்தால் அன்பாக சொல்லுங்கள், கேட்கலன்னா விட்டுடுங்க, கர்த்தர் பார்த்துக்குவார். அதனால் தயவுசெய்து நீங்கள் யாரையும் தீர்ப்பளிக்காதீங்க. ஆண்டவரே சொல்கிறார், யாரும் தீர்ப்பளிக்காதுன்னு. இந்த நிகழ்ச்சி மூலமாக உங்களை சந்தித்ததில் மகிழ்ச்சி. உங்களுக்கு அன்பும் சமாதானம் உண்டாவதாக. இதை பார்த்து கொண்டு இருக்கிறவங்களை கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்டவர்களாக இருப்பீர்கள். ஆமென்.